நான் ஆல்ரெடி ட்ரை பண்ண உள்ளே போகிறதுக்கு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி தான். ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா EVP ஃபிலிம் சிட்டி தான் கைஸ் போக போகிறோம். ஸோ நம்ம கைஸ் கரெக்டாக அது எங்கே இருக்குன்னா பூந்தமல்லி ஹைவேஸில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா குக் வித் கோமாளி செட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ் அதனுடைய செட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போட்டுருக்காங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பிக் பாஸ் செட்டு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேருக்குள்ள அடிபட்டுருச்சுன்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக அங்கே போட்டுருக்காங்க, நமக்கு செட்டுக்கு வெளியே இருந்து நம்மளால் பார்க்க முடியுதா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் போய் பார்க்கலாம் கைஸ். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். EVP ஃபிலிம் சிட்டி வர்த்தக விழா அரங்கம், படப்பிடிப்பு நகரம், திரையரங்கம், தங்கும் விடுதி. ஸோ நம்ம கிட்டக்க வந்துட்டோம் கைஸ். நம்ம அங்கே உள்ளே போக முடியுதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். வாங்க கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா EVP ஃபிலிம் சிட்டிக்கு வந்துட்டோம். ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்களா ஆர்ச்செல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இது வழியாக தான் நம்ம பிக் பாஸ் அந்த ஒரு செட்டுக்குள்ளே போகணும். ஆனால் அங்கேயே செக்யூரிட்டி அண்ணன் நிப்பாட்டிட்டாரு. ஸோ இன்றைக்கி எந்த ஒரு ஷூட்டிங் இல்லை, நீங்கள் போங்கடான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விடுற மாதிரி இல்லை கைஸ். ஸோ அந்த ரோட்லேயே நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பக்கத்து தெரு வழியாக நம்ம போயிட்டு ஒரு பிக் பாஸ் வீட்டுடைய பேக் சைடு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு ரூட் வழியாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க கைஸ் அந்த ஒரு ரூட்டுக்கு போவோம். கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதுக்கு பக்கத்து தெரு, அந்த தெரு வழியாக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த தெரு ரூட்டு வழியாக நம்ம போனால் அந்த பிக் பாஸுடைய பேக் சைடு பார்க்கலான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. தெரியல நம்மளால் பார்க்க முடியாது என்னன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நம்ம சும்மா இருக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். என்ன கைஸ் இது உள்ளே விட்டுருந்தாங்கன்னா வீடியோ கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். உள்ளே விடலையே, அந்தளவுக்கு பயங்கரமான செக்யூரிட்டி. அதேமாரி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு கண்டென்ட் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக பேக் சைடு வழியெல்லாம் கண்டுபிடிச்சி நான் போயிட்டு இருக்கேன். ஓகே, இந்த சைடு தான் காட்டுது. பரவாயில்ல, ஏரியாவே நல்லா தான் இருக்குது. பீஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன பிரயோஜனம், நம்மளால் அந்த ஸ்டுடியோ வழியாக போக முடியலையே. சரி விடுங்க, நம்ம இந்த சைடு போய் பேக் சைடு வழியாக நம்ம போய் பார்க்கலாம். காய்ஸ் அங்கேருந்து நம்ம கொஞ்சம் உள்ளே வந்திருப்போம். ஸோ இந்த ஒரு லொக்கேஷனே பாருங்களேன், என்னமோ ஒரு கிராமத்துக்குள்ளே வந்த ஃபீல் தாங்க கொடுக்குது. அங்கே அந்த பனைமரம் சுற்றி இங்கே பாருங்களேன் எவ்வளோ மாடுங்க. இந்த மாடுங்கள்லாம் கிராஸ் பண்ணி நம்ம நேராக போயிட்டு ஒரு லெஃப்ட் எடுக்கணும். ஸோ லெஃப்ட் எடுத்ததும் இன்னொரு ஒரு ரைட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் டைரெக்டாக அந்த ஒரு பில்டிங் கிட்டக்கே நான் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன். காய்ஸ் இந்த ஒரு இடமே பாருங்களேன், அப்படியே ஒரு பயங்கரமாக இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி ஓடு பொருத்தப்பட்ட ஒரு சுவர், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வேலி. ஸோ பின்னாடி வந்து இடமே சரியில்லை கைஸ். இருந்தாலும் நம்ம இதெல்லாம் கிராஸ் பண்ணி இப்படி லெஃப்ட் எடுத்து அந்த ஒரு பெரிய ஒரு இது மாதிரி தெரியுதுங்களா, ஒரு ஷீட்டு மாதிரி, அதுதான் எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் அந்த ஒரு வீடு இருக்கிற இடமா இருக்கும். ஸோ நம்ம இன்னும் ஃப்ரண்ட்டில் போகணும். நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ் நம்ம கடைசியாக பின்பக்கம் வரலான்னு பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு தகரம். ஸோ அந்த சைடு தான் வழி இருந்திருக்கு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்காங்க. அந்த சைடு தான் நம்ம போய் போகணும். இப்போ அதுக்கான வழியும் இல்லை. இந்த சைடு பாருங்கள், என்னமோ ஒரு தோட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம வேறு ஒரு ரூட் வழியாக அந்த பேக் சைடு பார்க்காம விட போகிறதில்ல, நம்ம வேறு ஒரு ரூட்டு ட்ரை பண்ணலாம். வாங்க கைஸ் நம்ம திரும்பி எந்த சைடு வந்தோமோ அதே சைடே வந்துட்டோம் கைஸ். ஸோ இந்த சைடு வளைய சொல்லுது, இந்த சைடு வளைஞ்சி அப்படியே நேராக போய் ஒரு ரைட் எடுக்க சொல்லுது. பார்ப்போம் இந்த வாட்டியாச்சு நம்மளால் கிட்டக்கையாச்சும் போக முடியுதா என்னன்னு சொல்லிட்டு. அப்படி போக முடியலன்னா இந்த வீடியோவே ஒரு விவாகுரு வீடியோவாக மாறிடுங்க கைஸ். அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணிட்டு போனோம்ல கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வாட்டி வரும்போது உள்ளே போய்க்கலாம். இந்த வாட்டி நம்ம இன்னும் கிட்டக்க போயிட்டு ட்ரை பண்ணலாம். வாங்க ஓ கைஸ், நம்ம ட்ரை பண்ண 2வது ரூட்டும் ஃபெயிலியர் தான் கைஸ். என்ன சொல்லுதுன்னா அந்த யூனிட் 2ன்னு இருக்கே அந்த சைடு போகலான்னு பார்த்தா அந்த சைடு இல்லை. நம்ம இந்த யூனிட் 1ன்னு இருக்குது பாருங்கள், இது வழியாக அப்படியே நேராக போனோமா. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி உள்ளே போகுது. ஸோ கண்டிப்பாக நம்மளால் பேக் சைடு கூட பார்க்குறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லைன்னு தாங்க சொல்லணும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான செக்யூர் பண்ணி வச்சுட்டாங்க எல்லா இடமும். அந்த இடம் ஒரு இடம் இருந்தது. ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தகரம் அடித்து வச்சுட்டாங்க. வேறு வழி இல்லை கைஸ். இப்போ நம்ம ரிட்டன் போவோம். ரிட்டன் போயிட்டு வேறு எதனா ரூட் இருக்கா ட்ரை பண்ணுவோம். 20 minutes later. கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ், ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இல்லை. அந்த தெரியுதுங்களா, நம்ம கட்டி வச்சுருக்கீங்க பாருங்கள். இந்த இடத்துலையும் பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா EVP ஃபிலிம் சிட்டி தான். நம்ம ஆனால் வேறு ஒரு ரூட் வழியாக வந்திருக்கோம். அது தெரியுது பாருங்கள், அந்த ஒரு பில்டிங்கும் EVP ஃபிலிம் சிட்டிக்குள்ளே இருக்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி தான் நம்ம அந்த பிக் பாஸ் ஹவுஸ் இருக்கும். அந்த இடத்துல நம்ம போயிட்டு நின்று பார்த்துட்டு அப்படியே நம்ம ரிட்டன் போக வேண்டியதாங்க. அதுக்கு முன்னாடி கீழே பாருங்களேன் எவ்வளோ சேரு. இந்த சேத்தில் தான் நடந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே, இதுதான் எண்டு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. தெரியுதுங்களா அந்த என்ட்ரன்ஸு, EVP என்ட்ரன்ஸ் தெரியுதுங்களா.
ஸோ அந்த என்ட்ரன்ஸு அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த செட்டுங்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல தான் நம்ம அந்த பிக் பாஸ் அந்த ஒரு செட்டும் இருக்குது. இல்லைனா இது அதுவாக இருக்குமோ? அது இல்லை கைஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி. ஸோ இந்த சைடு தான் இருக்குது. இருங்களேன், எதனா ஒரு மணல் மேட்டு மேலே நம்ம ஏறுவோம். தெரியுது பாருங்கள். அவ்வளோதான், இதுதாங்க கடைசி எண்டு. ஸோ அந்த பில்டிங்க்கு பின்னாடி இருக்கணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த ஒரு லைட் கம்பம் மாதிரி, அதுக்கு பின்னாடி இருக்கணும். இந்த சைடெல்லாம் பாருங்கள், இந்த சைடெல்லாம் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க போல். நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணேன் உள்ளே போகிறதுக்கு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி தான் சொன்னேன் நானும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலை செய்கிறான், அவனை பார்க்கறது தான் வந்துக்கிறேன்னு. ஆனால் அவங்க வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க. ஃபோன் நம்பர் அவர்கிட்ட வாங்கியாந்து அவர் ஃபோன் பண்ணி உள்ளே இருந்தாருன்னா ஃபோன் பண்ணுவார். இவர் செக்யூரிட்டி வந்து அட்டன் பண்ணுவார். ஓகே, அட்டன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் உள்ளே விடுவாங்க. இப்போ அந்த ஆர்ச்சில் கட்டிட்டு இருக்கேன், கட்டி முடிச்சதுக்கப்புறம் எதனா பாஸ் மாதிரி கொடுப்பாங்களா, இல்லை உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்கு ஐடி கார்டு மாதிரி? அனாவசியமாக எதுக்கெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. உள்ளே இருக்கிறவங்க உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சவங்க இங்கே செக்யூரிட்டி கிட்ட சொன்னால் மட்டும் தான் உள்ளே விடுவாங்க. மற்றபடி நம்மளால உள்ளே போய் பார்க்க முடியாது. அதெல்லாம் வேறு எதனா ரூட் இருக்கா அதுக்கு உள்ளே போகிறதுக்கு? அலோடு. அதான் நான் பார்த்தேன், ஒரு 2-3 ரூட்டு பார்த்தேன். உள்ளே போக வாய்ப்பே இல்லை. இந்த ஒரு ரூட்டு தான் பார்த்தேன். ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சேராக இருக்குது. சேரில்ல, சுத்தர அப்படியே மதில் செவரு. ஓ, செவரு கட்டிட்டாங்க இங்கே ஆல்ரெடி இருந்துருக்குது கட்டி. அதுக்குள்ளே இருக்குது இவங்கள்ட்ட இந்த இடம் போயிருக்கு. ஓ, அதனால இது குடானா என்னான்னு தெரியல கட்டி வைக்குது. இதுவும் இவிபி அவங்களுடைய இடம் தான், ப்ராப்பர்ட்டி தான். அதுதான் நாங்கள் செக்யூரிட்டி இருக்குது. ஓகே, அங்கே டியூட்டி பார்க்க வேண்டியது இங்கே ஒரு ஆளு, இங்கே நாங்கள் பார்க்கணும். ஓகே ஓகே. ஆனால் சுற்றி இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, யாரும் உள்ள முங்கச்சிக்கு மட்டும் வந்தால் உள்ளே போகக்கூடாது. ஓகே 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 சார். ஓகே, அதான் நீங்கள் தெரிஞ்சவங்க யாருன்னா வெளியிருந்து சாதாரணமாக இப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு பேச்சு இது பண்ணி தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னு அவர் உள்ள ஆல்ரெடியில் இந்த ஸ்டுடியோவில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, விஜய் டிவியில் இருக்கிறேன், இல்லை நியூ தமிழில் இருக்கிறேன், இல்லை கலைஞர் டிவியில் இருக்கிறேன், ஓகே, இல்லை பிக் பாஸ் அந்த டிவி இருக்கிறேன் அப்படின்னு அவர் இன்ஃபார்ம் பண்ணி இவர் வருவாருங்க. உன் பேரை யூஸ் பண்ணி அவரே சொல்லணும். ஓகே ஓகே. அங்கே உள்ளே இருக்கிறவங்களும் என் பேர் சொல்லணும், இந்த மாதிரி சிவான்றவன் வந்திருக்கான், வெயிட் பண்ணுறான், அவனை உள்ளே விடுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க. அப்படி விட்டுட்டாலும் ஆல்ரெடி அங்கே செக்யூரிட்டி இருப்பாங்களா? ஓகே, இந்த ஒரு கேட்டு மிஸ் பண்ணாலும் ஒரு 4-5 செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல. மொத்தம் இதுவும் சாட்சி ஒரே பக்கம் தான் வழி வச்சுருப்பாங்க. ஆமாம்மா, அந்த 3 ரோட பிரியுது பார்த்தேன். ஒரு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் செட்டுக்குள்ளே, விஜய் டிவி செட்டுக்குள்ளே போகுது. இன்னொரு ரோடு சாதாரணமாக போயிடலாம். ஷூட்டிங் எடுக்கிற இடத்துங்களில் அனாவசியமாக உள்ளே போக முடியும். அதில் கூட சாதாரணமாக போக முடியல, இங்கே தான் மடக்கிடுறாங்களே. சரி, ஓகே சார். அதான் நீ இனிமேல் போனீங்கன்னா வெளியே அவுட் ஆஃப் வாட்டரில் உள்ளே இருக்கிறவங்க யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவர் செக்யூரிட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். சரி, ஆல்ரெடி நீங்கள் உள்ள. ஓகே சார். கைஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் அந்த செக்யூரிட்டி என்ன சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் கூட என்னடா இது, இந்த ஒரு வழி இருக்கே, போகலாம், போய் பார்த்துடலான்னு தான் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பே சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. உள்ளே இருந்து யாராச்சும் இன்ஃபார்ம் பண்ணால் தான் நம்மளால் உள்ளே போக முடியுமா. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸ் அது மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். சாதாரணமாக உள்ளே போய்ட்டு பார்க்க வாய்ப்பே இல்லை கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு.